நல்ல கவனிங்க. தாமு அங்கிள் என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. உங்களை பார்த்து என்ன சொல்றாங்க, அது சின்ன பையன் 6வது படிக்குது, பொடி பையன், இங்க வா. மரியாதையே கொடுக்கறது இல்லை 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு வெளியில சொசைட்டில. கேட்டா சின்ன பையனா நீங்க. அப்படிதான் ஒரு பையன் போன 6ஆம் கிளாஸ் பையன் ரோட்ல போயிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு தேங்காய் வியாபாரி அப்படி போறாரு, 2000 தேங்காவை ஏத்திட்டு குதிரை வண்டியில போறாரு. அவருக்கு வழி தெரியல. அப்போ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் பையன் போயிட்டு இருக்கிறான். அந்த பையனை கூட தம்பிக்கு வா. மரியாதையே கிடையாது. பண்ணபுரம் போனோம். எப்படி போனோம்? அங்கிள் நீங்க நேரா போனீங்கன்னா அங்க பாருங்க, லாஸ்ட்ல 5வது தென்னை மரம் தெரியுது இல்ல, அதை தாண்டி போனீங்கன்னா பண்ணைபுரம் வந்துடும். இங்க இருந்து போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அங்கிள் நீங்க வேகமா போனீங்கன்னா 1 hour ஆகும், மெதுவா போனீங்கன்னா 5 நிமிஷத்துல போயிடலாம். அப்ப திமிரு தானே அந்த பையனுக்கு. எவ்வளவு திமிரு பத்தியா? ஒரு பெரிய மனுஷன், ஒரு வியாபாரி கேட்கிறேன், இந்த சின்ன வயசுல ஒரு பெரியவனுக்கு மரியாதை கொடுக்குற நீ? எந்த ஸ்கூல்? ஒரு ஒழுக்கம் கூட கத்து கொடுக்கல அந்த ஸ்கூல். அமைதியா நிக்குது அந்த குழந்தை. எடுறா வண்டிய. வண்டி வேகமா போகுது. கிடு அப்படியே குதிரை அப்படியே அப்படி போகுது வண்டி. அப்படியே வேகமா போகும்போது நடு ரோட்ல கருங்கல் கொட்டி வச்சிருக்கான். இந்த குதிரை வண்டி நேர கருங்கல் மேல ஏறி அப்படியே மல்லாந்து குதிரை கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துக்குச்சு. இந்த பக்கம் ஒரு 100 தேங்காய், அந்த பக்கம் ஒரு 500 தேங்காய், அந்த பக்கம் ஒரு 200 தேங்காய், எல்லா தேங்காய் செதறி போச்சு. அந்த வியாபாரி அந்த பக்கம் பெல்ட் அடிச்சுட்டு விழுந்து கையெல்லாம் தேய்ச்சிக்கிச்சு. அப்படியே மெதுவா எழுந்து வந்து ஒரு தேங்காயா வண்டியில போட்டு அந்த குதிரையை கொண்டு வந்து எழுப்பி குதிரையை கட்டி தேங்காவெல்லாம் போட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியை ரைட் சைட்ல திருப்பி மெதுவா அப்படி போகும்போது 1:15 ஆயிடுச்சு. அந்த பையன் பின்னாடி நின்று அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்ப அந்த பெரியவர் சொல்றாரு, அந்த குழந்தை சொன்னானே வேகமா போனா 1 மணி நேரம் ஆகும், மெதுவா போயிருந்தா குதிரை அப்படி சைடு வாங்கி போயிருந்தா 10 நிமிஷத்துல போயிருக்கலாமேன்னு. அப்பதான் அந்த பெரியவர் ரியலைஸ் பண்றாரு, இவன் சின்ன குழந்தை கிடையாது, இந்த குழந்தைக்கு பின்னாடி ஏதோ ஞானிகள் இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது எந்த ஸ்கூல் கேட்டு சாயந்தரம் அந்த வியாபாரி வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சருக்கெல்லாம் வாழ்த்து சொன்னாரு. இனிமேல் 6th ஸ்டாண்டர்ட் பார்த்து சின்ன பையனை யாராவது சொல்லுவீங்களா? உங்களை நீங்களே சொல்லிப்பீங்களா? நீங்க தான் பெரிய மனுஷன். யூ ஆர் த ஸ்டூடெண்ட் ஸ்டார்.